சார் வணக்கம் சார். வாங்க போஸ், உட்காருங்க. அப்புறம் உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லபடியா இருக்கு சார். அரைச்சுனி எல்லாம் அதான். ஆமா, ஒண்ணு இல்ல, ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கு. இங்கேயே வேலை பளு ஜாஸ்தியா இருக்கு, அதான் உங்கள்கிட்ட கொடுக்கலாமேன்னு. ரொம்ப சந்தோஷம் சார், நல்லபடியா பண்ணி கொடுத்துறேன் சார். அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். சரி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன சார்? கோபி பாம்பேல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாருங்கிற சமாச்சாரம் உண்மைதான் சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஒரு பாம்பே பார்ட்டி போன் பண்ணி சொல்லிச்சு. கோபி தங்கமானவரு, இப்படியா போய் போலீஸ்ல மாட்டிக்குவாரு? என்ன சார் பண்றது, எல்லாம் கெட்ட நேரம் தான். ஆனா கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம். அங்கே தெரிஞ்சவங்க 4 பேர் இருந்து நல்லபடியா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அந்த ராகேஷ் இருக்கானே, அவனை பத்தி நாங்க அரசல் புரசலா கேள்விப்பட்டிருக்கோம். கோபி ஒரு வார்த்தை என்கிட்ட போன் பண்ணி கேட்டிருந்தா நான் எச்சரிக்கை பண்ணிருப்பேனே. அவனை நம்பி கோபி அவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டியது இல்ல. என்ன சார் பண்றது, எல்லாம் நேரப்படி தானே நடக்கும். போஸ், இது போட்டி சூதுவாது நிறைஞ்ச உலகம். இதுல யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது. கோபி யதார்த்தமான ஆளு, அதனாலதான் அவனை நம்பிட்டாரு. அந்த ராகேஷ பத்தி அரசல் புரசல நாங்க கேள்விப்பட்டனால தான் அவங்கிட்ட நாங்க எதுவுமே வச்சுக்கிறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி கோபி ரொம்ப யதார்த்தமான ஆளு, அதுதான் இவ்வளவு பிரச்சனையும் காரணம். நான் சொன்னேன்னு கோபி கிட்ட போய் சொல்லுங்க. எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். கோபி இப்ப மாட்டின விஷயம் சாதாரணமான விஷயம் இல்ல, வருஷ கணக்கா உள்ளே இருக்க வேண்டிய விஷயம். ஏதோ கடவுளோட கருணை, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டாரு. இனிமே இந்த மாதிரி தப்பான ஆளுங்க கிட்ட எல்லாம் எதுவும் வச்சுக்க கூடாது. கோபி கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப எல்லாம் பிசினஸ் லைன்ல கண்ட ஆளுங்க வர்றாங்க. கோபியை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். இந்த ஆர்டர் மேட்டர் பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன், முடிச்சு கொடுத்துருங்க. சார் நம்ம கிளம்புறேன் சார். சரி அண்ணே வரேன். வாங்க சார். என்ன சார்? ஒன்றும் இல்லை, லைன் கிடைக்க மாட்டேங்குது. யாருக்கு ட்ரை பண்றீங்க? லீலாக்கு தான். என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த வேலை விஷயமா தானே? ஆமா சக்தி, அதான் மோகன் வந்து சொன்னால உடனடியா அப்ளிகேஷன் சர்டிபிகேட் வேணும்னு. அதான் ட்ரை பண்ணா லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அந்த லீலா மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை போல இருக்கு. ஆமா சக்தி, நானும் லீலாவும் ஒருத்தர் அண்ணியோட தங்களாச்சே. எங்களுக்குள்ள ஈஸியா கல்யாணம் முடிஞ்சிடும் நினைச்சேன், முடியாம போச்சு. ஏன்? என்னத்த சொல்றது, மறுபடியும் போய் அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு எங்க அம்மாவுக்கு விருப்பம்ல. இது ஒரு காரணமா? அது மட்டும் இல்ல சக்தி, என்னென்னமோ நடந்து போச்சு. கடைசியில அந்த லீலா ரவின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா. அவளோட போராத வேலை பாரு. அவர் சரியான சந்தேகம் பிடிச்சாரு. எதுக்கு எடுத்தாலும் லீலா மேல சந்தேகம், தொட்டதுக்கெல்லாம் குத்தம். லீலா வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே போச்சு சக்தி. அதனாலதான் அட்லீஸ்ட் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணாலாவது அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குமேன்னு யோசிச்சேன். அவ்வளவு மோசமானவரா அந்த ரவி? என்னையும் லீலாவையும் பத்தி கூட அவர் மனசுல எப்பவுமே சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அவரால் தினந்தனம் லீலாவுக்கு வேதனை தான். ஏன் சார், இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க லீலாவுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு பிரச்சனை ஆயிடாதா? அவங்க வேதனைய அதிகப்படுத்திராதா? கரெக்ட் சக்தி, வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. என்ன பண்ண முடியும்? இப்ப நான் எதுவுமே பண்ணாம இருந்தா மட்டும் அப்பவும் லீலா வேதனை தானே அனுபவிக்க போறா. குறைஞ்சபட்சம் ஒரு உதவி செஞ்சோங்கிற திருப்தியாவது இருக்கும்ல, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க வேண்டாமே. அட்லீஸ்ட் அவளுடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எல்லாத்துக்கும் புருஷங்க எதிர்பார்க்க வேண்டாம் இல்லையா? உங்களுக்கு கெட்ட பேர் வந்துட போகுது சார். வந்தா வந்துட்டு போகுது சக்தி.
மத்தவங்க பேசுவாங்கங்கிறதுக்காக நான் இந்த உதவியை செய்யாம இருக்க முடியாது. யோசிச்சு பாரு, இதே இடத்துல வேற யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தா நான் யோசிச்சுட்டு சும்மா இருந்திருப்பேனா? எந்த காலத்திலயும் மனசால அந்த பொண்ணை விரும்புனங்கிற ஒரே காரணத்துக்காக நியாயமா செய்ய வேண்டிய உதவியை செய்யாம இருக்க முடியாதுல்ல. சரி, டைம் ஆச்சு. லீலா கிட்ட அந்த அப்ளிகேஷன் வாங்கணும். அவங்க வீட்டு ஃபோன் வேற கிடைக்கல. நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவங்க வீட்டுக்கா? ஆமா, ஏன்? ஆ, இப்பதானே லீலாவோட ஹஸ்பண்ட் ரவி சந்தேகக்காரர். கரெக்ட் சக்தி, என்ன பண்ண முடியும்? எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. சரி, ரவி வீட்டுல இருக்காரு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைக்கு ஒரு ஃபோன் பண்றேன். அசிங்கமா தான் இருக்கு. நல்ல கம்பெனிங்க, குவாலிட்டி நல்லா இருக்கும். கேரண்டி வேணா தரேன். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லுங்க. இதுல ஒண்ணு கொடுங்க. அப்படியே? சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அனுப்பி வச்சிடுறேன். ஹலோ ஹலோ, அங்க பக்கத்து கடையில ரவி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். அண்ணா, போன் வந்திருக்கு. ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவி கடையில் தான் இருக்காரு. நான் போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ராங் நம்பர்னு சொன்னதுல ஆரம்பிச்சு பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டாமா. பின்ன என்ன மாமா பண்றது? யார் ஃபோன் பண்ணாலும் அவர் எரிச்சல் ஆயிடுவாரு. அதுவும் செல்வம் ஃபோன் பண்ணதா சொன்னா அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. செல்வமே ஏதோ என் மேல பரிதாபப்பட்டு இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அத போய் நான் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லீலா. செல்வம் ரொம்ப நல்ல பையன், எல்லாருக்கும் உதவுற மனசு. ஆனா நம்ம வீட்டு மடையன் எந்த காலத்திலயும் இதை புரிஞ்சுக்க போறது இல்ல. இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். அதனாலயாவது உன் வேதனையில ஏதாவது குறைஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாமா. ஏன் மாமா, ஒருவேளை நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா குழந்தைங்கள, அது ஒண்ணு மட்டும்தான் மாமா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. லீலா, அத பத்தி நீ கவலைப்படாதம்மா. நான் எதுக்கு இருக்கேன்? குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன். லீலா, சொல்றதுக்கு கசப்பா தான் இருக்கு, ஆனா உண்மைதானம்மா. இந்த பையன் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாமா. அதுக்காக இந்த 2 குழந்தைங்களும் அவனால கஷ்டப்படணுமா? நீ செல்வம் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் எழுதி கொடுமா, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஏன் மாமா, நான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டா இவர் அத அப்படியேவா ஏத்துக்க போறாரு? பிரச்சனை பண்ணுவார் இல்ல? பண்ணுவான் தான். அதுக்காக அத நினைக்கும் போதுதான் மாமா எனக்கு தயக்கமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு. இந்த பாரு லீலா, நீ எந்த மாதிரி நடந்துகிட்டாலும் இந்த பையன் பிரச்சனை தான் பண்ணுவான். அதுக்காக இந்த நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண கூடாதுமா. நீ அப்ளிகேஷன் எழுதி கொடு. அப்ளிகேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நான் அப்பவே ரெடி பண்ணி வச்சிட்டேன் மாமா. அப்புறம் என்னம்மா, கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இத பாரு, எந்த காரணத்தை முன்னிட்டோம் நீ இதுல பின் வாங்க கூடாது, சரியா? சரிங்க மாமா, நீங்க செல்வத்துக்கிட்ட போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருங்க. நீங்க அங்க வரேங்கிற விவரத்தை முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சரிம்மா. என்ன மாமா? போன் டெட்டா இருக்குமா, டயல் டோனே வரல. அப்படியா? சரி, பரவாயில்ல. நான் போற வழியில ஏதாவது பிசிஓல இருந்து போன் பண்ணிக்கிறேன். இதுல அப்ளிகேஷன் சர்டிபிகேட்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கு மாமா. சரி, நான் வரேம்மா. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல பாட்டி. இதுல நீ பண்றதுக்கு என்ன இருக்கு சரோ? பெத்தவ பாடு புள்ள பாடு. இதுல நீ வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்ல. உன் வேலைய பாரு. ஆனா பாட்டி, அவரை பாக்குறப்போ ரொம்ப
பாவமா இருக்கு. அத அவெல்லாம் நினைக்கணும். இத்தனை நாளும் அவ காலை சுத்தி சுத்தி வந்தால, அத கொஞ்சமாவது இவ நினைச்சு பார்த்தாளா? என்ன பொம்பளை அவ, பொம்பளையா அவ? சரி, வெத்தலை தீர்ந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். யாருங்க வீட்ல? யார் வேணும்? நாங்க சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கோம். வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன அவங்கள பாக்குறீங்க? வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? என்னங்க நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கீங்க? விவரம் சொல்லுங்க. நாங்க 2 பேரும் இந்த வீட்டு பொம்பளைங்க இல்ல, அனாதைங்க. போக்கடை இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து கிடக்குறோம். வேற யார் இருக்காங்க இந்த வீட்ல? யாருங்க? என்ன வேணும்? நாங்க சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கோம். வீட்ல பெரியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் பெரியவங்க, 2 குழந்தை இருக்கு. யார் யாரு? என் மாமியார், நான் மூத்த மருமக, என் வீட்டுக்கார் கூட பிறந்த ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, எனக்கு ஒரு பையன், என் வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு. மொத்தத்துல 5 பெரியவங்க, 2 குழந்தைங்க. அப்போ இவங்க யாரு? இவங்க என் மாமியார், என் நாத்தனார். ஏண்டி, எங்களை முறை சொல்றதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? இப்படி யாராவது வர்றவங்க போறவங்க கிட்ட நாத்தனார் மாமியார்னு சொன்னா மட்டும் ஆயிடுச்சா? அதுக்கான மரியாதை மனசுல கொஞ்சமாவது இருக்கணும்டி. அத்தை, இவங்க கேட்டப்போ எனக்கு பதில் சொல்ல தெரியாமலா இருந்தேன். பதில் சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருந்ததுடி. மரியாதை இல்லாத இந்த வீட்டுல நான் தான் இந்த வீட்டு தலைமகனை பெத்தவன்னு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்றது? அதனாலதான் நாங்க பேசாம இருந்தோம். நீ என்னவோ பெரிய இவ மாதிரி வந்து வெளியில பேட்டி குடுக்குற பேட்டி. அத்தை, வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கலாம். இவங்க கணக்கெடுக்க வந்தவங்க. இவங்க கிட்ட வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிதானே ஆகணும். ஆமாடி, ஊரார் முன்னாடி மட்டும் நல்ல பெருமையா சொல்லிக்கோ, இவ என் மாமியாரு, இது என் நாத்தனாருன்னு. ஆனா மனசுல மரியாதை அது வேணுமேடி. உங்ககிட்டதான் அது சுத்தமா இல்லையேடி. அடுப்படியில இருக்கிற கரித்துணி மாதிரி தானே நீ எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற. விளங்காத கழுத. நீ ஒரு விளங்காதவ. காலங்கார்த்தால பேப்பரும் கையுமா இந்த விளங்காதுங்க அங்கே இருந்து கிளம்பி வந்திருக்குதுங்க. அவங்க கேக்குறாங்களா, இவங்க சொல்றாங்களாம். ஏமா நீ ஏமா இப்படி இருக்க? நம்ம ஊர்ல உன்ன மாதிரி பொண்ணுங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க? பின்ன இந்த பிறவி எல்லாம் இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாதுமா, போய் சேர்ந்த லிஸ்ட்ல தான் சேர்க்க முடியும். நீங்க என்னமோ இதுங்கள நாத்தனாரு மாமியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நாங்களும் தெரு தெருவா கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பொம்பளை நாங்க பாக்கல. ஏய், என்ன வந்த இடத்துல வம்பா பண்றீங்க? மரியாதையா போயிடுங்க. சத்தான் போமா. பொம்பளையா இவ என்ன பேச்சு பேசுற? வந்துட்டாளுங்க பெருசா என்னமோ கணக்கு எடுக்கிற கழுதை எடுக்கிறேன்னு. இவளுங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு இவளுங்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்கள சொல்லணும். சரி சரி விடுமா, குழம்பாத. பின்ன என்னடி, நாமளே வயிற்றுச்சல இருந்துட்டு இருக்கிறோம். நம்மள வெறுப்பேத்துறதுக்குன்னு ஒரு பேக தூக்கிட்டு அங்கே இருந்து இங்க வந்துட்டாளுங்க. சரி சரி உள்ள வா. லீலா, வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கியா? என்ன திடீர்னு? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, உங்க வேலை விஷயம் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணுமா? உங்க சர்டிபிகேட்ஸும் உடனடியா தேவைப்படுது. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அத மாமா கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டனே. அப்படியா? ஆமா, இந்நேரம் மாமா உங்களை தேடிதான் அங்க போயிருப்பாரு. ஓ, தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரி பரவாயில்ல, நான் அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன். காஃபி சாப்பிட்டு போலாமே. இல்ல,
இருக்கேன். சௌக்கியமா இருக்கீங்கல்ல? சௌக்கியம் தானே? அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. என்ன வித்தியாசமா பதில் சொல்றீங்க? ஆமா, எங்க இந்த பக்கம்? தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்க வந்தேன் இந்த ஏரியால. தெரிஞ்சவரா? இந்த ஏரியாவிலையா? யார் அவரு? கஸ்டமர் தான், கடைக்கு வருவாரு, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாரு. பண விஷயமா பார்க்க வந்தேன். ஏன் பேசலையா? இல்ல ரவி, சரியான இம்சை, கடங்காரன். போனுனாவே தொல்லை தானே. ஏன் இப்படி சொல்றீங்க? எவனா ஒருத்தன் பக்கத்து கடைக்கு போன் பண்ணி ரவி இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கான். நான் போய் போன் எடுத்து அலோன்னு சொன்னதும் கட் பண்ணிட்டான். ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். கூப்பிட்டுட்டு கட் பண்றான். பைத்தியக்காரன் இருப்பான் போல இருக்கு. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. ஆனா அந்த நாய் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான். அநேகமா சொந்தக்காரனா கூட இருக்கலாம். ஆனா அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சது நடு ரோட்ல வச்சு செருப்பால் அடிப்பேன். கரெக்ட் ரவி, இவங்க எல்லாம் இப்படித்தான் பண்ணும். அப்பதான் அடுத்த தடவை செய்யாம இருப்பாங்க. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? யாரையோ ஒருத்தரை பார்க்க வந்தீங்க. அந்த ஃப்ரெண்டை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போங்களே. எதுக்கு? நான் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அவங்க இந்த ஏரியாவில் இருக்கிற 2 பேர்த்தோட அட்ரஸ், போன் நம்பர் கேட்கறாங்க. அதான். ஐயோ, அவர் நான் போகும்போதே அவர் காலையிலே வெளியில கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்படியே? சரி விடுங்க. சரி, நான் கிளம்புறேன். என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு கிளம்புறேங்கிறீங்க? வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம்ல? ஐயோ, கடையில் நிறைய வேலை இருக்கு ரவி, இன்னொரு சமயம் வரேன். என்ன செல்வம், ஒரு 10 நிமிஷம் தானே ஆக போகுது, வந்துட்டு போனா என்ன? இல்ல ரவி, நான் நிச்சயமா இன்னொரு சமயம் வரேன். வரேன். லீலா, லீலா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல லீலா. எப்ப இருந்து இப்படி விவஸ்தை கட்டவளா மாறின? என்ன சொல்றீங்க? அட போ லீலா, உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். சொதப்பிட்டியே. என்ன சொல்றீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க வந்தா கூட வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுறீங்க அப்படி இப்படின்னு உபசரிப்போம். ஒரு அறிமுகமான ஆள் வந்திருக்காரு, காஃபி கூட கொடுக்காம அனுப்பியிருக்க.